ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அபிராமி அந்தாதியோட 51வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். 50 பாடல்கள் அவள் அருளால நம்மளால அனுபவிக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த 50 பாடல்களையும் அனுபவிப்பதற்கு அவள் நிச்சயம் அருள் செய்வாள். அவளுடைய அருள்னாலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவளுடைய அருள் 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 அதைத்தான் இதுலயும் சொல்ற. என்ன அழகா சொல்றன்னா, ஜனன மரணம் நீக்கக்கூடியவள் அம்பாள். அவளை சரண் புகுந்தாச்சுன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ற. ஏன்னா போன பாடல்ல என்ன சொன்னார்? அம்பாளோட சரணம் அரண் நமக்கே அப்படின்னு சொன்னார். அம்பாளோட திருவடி தியானம் தான் நம்மளோட உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்புன்னு சொன்னவர். இந்த இதுல ஜனனமும் இருக்காது, மரணமும் இருக்காது. மரணம் ஜனனம் ரெண்டுமே இருக்காதுங்கிற என்ன சொல்றார் அப்படிங்கறத அனுபவிக்கலாம். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அழகா சொல்ற. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அப்படின்னு சொல்ற. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். முகுந்தனுமேன்ட்டு. அரணம் என்னதுன்னா கோட்டை, பொருள் அதுதான் தன்னுடைய கோட்டை, தான் தன்னுடைய நிலைத்த செல்வம் அப்படின்னு அதையே நினைச்சுண்டு அருள் அப்படிங்கிறது இரக்கம் அப்படி கொஞ்சம் கூட இல்லாத அசுரர்கள் யாரு? 3 பேர். திரிபுர சம்ஹாரம் செய்ததை இந்த இடத்துல அழகா சொல்றார். கமலாட்சன், வித்யுன்மாலி, தாரகாட்சன் அப்படின்னு 3 பிரதர்ஸ், 3 அசுரர்கள். அவர்கள் அவர்களுடைய வலிமை எல்லாம் அழியும்படி கோபத்தால் சிரித்த சிவபெருமான் முனிந்த பெம்மானும் முகுந்தனும் யாரு? திருமாலும் சரணம் சரணம் என்று அம்பாளுடைய திருவடியே தஞ்சம் என அப்படியே அந்த ஒப்பற்ற தலைவியோட அந்த அவருடைய சரணத்தை புகும்போது அவளுடைய அருளுக்கு ஆட்பட்ட அடியவர்கள் இறப்பு பிறப்பு ரெண்டுமே எய்த மாட்டார்கள் இந்த உலகத்துலன்னு சொல்றார். இதை எப்படி நம்ம அனுபவிக்கலாம்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 3 அசுரர்கள். இது எதனால இதுல சொல்ல வர்றாருன்னா, தன்னலம். அந்த தன்னலம் தீமையை விளைவிக்கும்ங்கிறத அழகா சொல்ல வர்றார். ஏன்னா தன்னலம் உடையவன் நம்ம பார்த்திருக்கோம். சில பேர் எந்த இது வாங்கினாலும் தனக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, தனக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் 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 அப்படிங்கிற அந்த தன்னலம். அவர் என்ன சொல்றார்? இந்த தன்னலம் உடையவன் விலங்கிலும் கேடு கெட்டவன், கொடியவன்கிறார். ஏன்னா மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதும் இல்ல மிருக நிலைக்கு தாழ்த்துவதும் எப்படின்னா அவனுடைய தன்னலம் அதற்கு காரணம்ங்கிற மாதிரி சொல்ற. ஏன்னா தன்னலம்ங்கிறது வேணும். அதுக்காண்டி நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் அடுத்த வாழை கொடுத்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியுமா? தன்னோட குடும்பம் தன்னுடைய காப்பாற்றணும், அதெல்லாம் இருக்கு. அப்ப தன்னலம்ங்கிறது ஓரளவு தேவைதான். ஆனாலும் அது ஜாஸ்தி ஆகும் போது, அளவுக்கு அதிகமாகும் போது அது நம்ம மனிதரை என்ன ஆக்குறதுன்னா மிருக நிலைமைக்கு கொண்டு போறதாம். அப்போ தன்னலம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்றான்னா, உடலை மறைக்கும் ஆடையாகத்தான் இருக்க வேண்டுமா. அது உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கும் தோலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றார். அப்போ
தன்னலம் அப்படிங்கிறது தேவை இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அப்போ அந்த தன்னலம் அப்படிங்கிறதுனா யாரு எப்பேற்பட்ட நிறைய பேர் பார்த்துருக்கோம். தன்னலம் கருதாமல் காமராஜர்லாம் கர்ம வீரன், தனக்குன்னு ஒன்னையுமே வச்சுக்காம நாட்டுக்காக அவரை இதாக்கணும்னு எப்படி உழைச்சாருங்கிறதுலாம் நம்ம நிறைய இப்ப வாட்ஸ்அப்ல மீல்ஸ்லாம் போடுறா பார்த்துட்டே இருக்கோம். அப்போ தனக்கென வாழ்பவன் யாரு அப்படின்னு சொன்னா அரக்கன் அப்படிங்கிறா. மனிதர்களும் தனக்காக வாழும் பொழுது அவன் அரக்கனாக மாறுகின்றான் அப்படிங்கிறார். ஏன்னா தன்னலம் கருதும் போது அவர்களுக்கு இருக்கா இல்லையா அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு வேணும்னா பிறருடைய ரத்தத்தை கூட உறிஞ்சதுக்கு அஞ்ச மாட்டானாம். அப்படிப்பட்ட அரக்க குணம் வந்துடும் மனிதனுக்குங்கிறா. ஆனா அந்த அரக்கர்கள்னா அந்த மாதிரி தன்மை. ரொம்ப தவம் பண்ணுவா, நிறைய தவம் பண்ணுவா, பகவானை நோக்கி உடனே வரங்கள் கேட்பா. அந்த வரங்கள் எல்லாம் தன்னலத்துக்காகவே உபயோகப்படுத்துவா, பொது நலத்துக்காக உபயோகப்படுத்துறது இல்லை. அப்படித்தான் இந்த அரக்கர்கள் வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகாட்சன். அவ 3 பேரும் என்னன்னா பொண்ணு வெள்ளி இரும்பு கோட்டை, அந்த மதில்களா வச்ச 3 கோட்டை. அது என்ன ஆகும்னா எந்த சமயத்துல அவ நினைக்கிறாளோ அந்த நேரத்துல பறந்து போவா. ஏதாவது ஒரு ஊர்ல கொண்டு இறக்குவா, அங்க கொண்டு மக்கள் மேல இறக்கி அந்த ஊர்ல நசுக்கி அவளெல்லாம் இது பண்ணி அதுல சந்தோஷம் அடையக்கூடியவா. தாங்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி வான்ல பறக்கிறது, திரிக்கு இறங்குறது, அதனால மக்கள் எல்லாம் அழியும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது. அப்போ அந்த கோட்டை இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு ஒரு செருக்கு, அந்த மமதை, அந்த அரக்கர் குணம் வந்து. அந்த அரக்கர் குணம்ங்கிறதே அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணும் போது தன்னோட மகிழ்ச்சிக்காக அடுத்தவாளை துன்பப்படுத்தி மகிழ்ச்சி அடையவன் மனிதனும் ஒரு அரக்கன்கிற அழகா சொல்றார். அதனால ஏன் இத சொல்றார் இந்த இடத்துலன்னா, அரக்கர்கள் வந்து மனிதர்கள், ஆனா அவர்கள் வந்து தன்னலத்துக்காக அப்படி. அதனால்தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு அழகா சொல்வா. ஏன்னா எல்லாருமே மனிதன் வந்து எப்பேற்பட்ட பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப எத்தனை இது எல்லாமே தனக்காக உபயோகப்படுத்திக் கொள்வதில் மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்து அப்படி வச்சிருக்கா. ஏன்னா எப்படி ஒரு உயர்ந்தவனாக இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இது மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்ட போது சுடுதற்கும் துணிவு கண்ட தூர்த்தனின் குண்டு என்றால் கடும் புலி கரடி வாழும் கானகம் சிறந்தது ஐயா அப்படிங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட மனிதன் இருக்கிற பூமியில வாழ்வது விட கடுமையான இந்த கொடுமையான விலங்குகள், கரடி, கடும் புலி வாழும் கானகம் சிறந்ததுன்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மகாத்மா காந்தி கோட்ஸே சுட்ட போது சொன்னாராம். அது அந்த மாதிரி அந்த வருத்தப்பட்டு பாடினார்கிறார். அப்போ அரக்கர்கள், இரக்கமற்ற மனிதர்கள், மனம் படைத்தவர்கள் அரக்கர்களாகவே கருதப்படுகிறார்கள்ங்கிறார். இப்போ உள்ளது நிறைய பாக்குறோம். அரசியல்ல போயாச்சுன்னா எல்லாமே அதுதான் நடக்கிறது. ஏன்னா மனிதராக பிறந்து மக்கள் இனத்துக்கும் தாய் நாட்டுக்குமே கேடு செய்து இப்ப வாழக்கூடிய வாழ நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இதா இருந்தால் கூட இரக்கத்தோட இருக்கிற இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்றா. இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்றுள்ளார் அறத்தின் நீங்கினார்னு கவி சக்கரவர்த்தி கம்பர் ராவணாதிகளை பத்தி பாடும்போது சொல்வர். அப்போ அன்பு உடையவன் தான் மனிதன், ஆசை உடையவன் விலங்குங்கிறார். அதுலயும் அருள் உள்ளம் வந்துடுத்தோ அவன் தெய்வம் அப்படின்னு சொல்ற. அப்போ அருள் உடைமை இருக்கும் போது அந்த அழியும் செல்வம் எல்லார்ட்டும் இருக்கு. ஆனா அழியா செல்வமான அருள் சிறந்த செல்வம்னு அழகா இவர் குரல்ல சொல்றார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அப்படின்னு. பிற உயிர்களுக்கெல்லாம் துன்பம் செய்பவருக்கு பிறரால துன்பம் வராது அப்படிங்கிறார். அப்படி துன்பம் செய்யாதவருக்கு பிறரால் துன்பம் வராதுன்னு மண்ணுயிர் ஓம்பி அருளானவாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படின்னு சொல்ற. அதனாலதான் அசுரர்கள், இந்த 3 அசுரர்களும் அருள் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் இருக்கும்போது அதுலயே அவ என்ன ஒரு வரம்னா இந்த 3 கோட்டையும் ஒண்ணு போல பறந்து ஒரே நேர்கோட்டுல வரும்போதுதான் அழிக்க முடியுங்கிற இது. அப்போ அருள் ஒன்று அப்படின்னு அதைத்தான் அழகா சொல்ற. அந்த அருளே இல்லாத, அருள் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவன்கிட்ட தான் நிறைய இருக்கு. அவருடைய அருள் இருந்தால் இப்ப நம்ம பார்த்தோம் எதை வேணா சாதிக்கலாம். அப்போ
அந்த மன்னிக்க முடியாத குற்றம் செய்தால் கூட அந்த அந்த குற்றத்தையும் மறந்து அருள் செய்வார். அந்த மாதிரி குணமுடையவர்களும் இருக்கிறார்கள் பெரியவர்கள். சந்திரன் எத்தனையோ தப்பு பண்ணினான், தட்சன் இதுல இது பண்ணி போய் சரணாகதி அடைஞ்ச உடனே என்ன பண்ணினார், தன்னுடைய தலைமையிலே சென்னிலேயே சிரசிலேயே சூட்டி கொண்டார் சிவபெருமான் இல்லையா. அதனால ராவணன் வந்து போருக்கு வந்தான், சீதையை தூக்கிட்டு போனான். அதனால ராமர் என்ன சொன்னார், இன்று போய் நாளை வான தன்னந்தனியா எல்லா ஆயுதத்தையும் இழந்து நிற்கும் போது சொன்னார். அப்போ எப்படி அருள்ங்கிறது அவளுக்கு இருக்கும், தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இல்லையா. அதனால அருள் ஒன்றில்லாத அசுரர்னு இதை சொல்றார். அவர்களை யாரு, சிவபெருமான் ஒரே நேர்கோட்டுல வரும்போது நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். இது வந்து திரிபுரம் சம்ஹாரம் செய்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால அவர்களிடம் இந்த கோட்டைகளை அவ நிலையா நினைச்சுண்டு உறுதியா அதையே நாம அப்படித்தான் இருக்கோம். இந்த உலகத்துல மாயையினால நம்மள்ட்ட இருக்கிறது தான் நிலைன்னு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அவர் அதைத்தான் அழகா சொல்ற, அந்த கோட்டையை தன்னுடைய நிலையான அப்படி செல்வம் அதை உறுதியானதான் நினைச்சு வாழ்ந்து அவர்கள் அப்படி இதா இருந்ததுனாலதான் அந்த நிலைக்கு ஆளானார்கள்ங்கிற. நாமளும் அந்த நிலைமையில இருக்கோம். நம்ம எங்கிட்ட கையில பணம் இருக்கு, பலம் இருக்கு, பதவி இருக்கு, படிப்பு இருக்கு, நிறைய இது இருக்கு அப்படின்னு எல்லாம் யாரு என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தை உடையும் போது இந்த தீமை அவர்களை வந்து என்ன செய்யறதுனாலும் செய்ய தூண்டும். அதனாலதான் இத வந்து கர்வம் அழிந்து போனால்தான் வந்து ஆற்றல் பெருகும், அப்பதான் தன்னலம் இல்லாமல் அந்த தன்மை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி அழகா சொல்லியிருக்கு. ஏன்னா நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதும் இல்லை, இடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று எண்ணிக் கொடுக்க அறியாமல் இருக்கும் குலாமலருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தடியாள். அத மாதிரி எல்லாமே இறைவன் தந்தது, இறைவனுக்கே சொந்தமானதுன்னு நாம ஒரு கருவியா நம்மளை வச்சு ஆட்டி வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த முப்புர அசுரர்கள் அந்த தீய செயல்களை எல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள்ட்ட வலிமை மிக்க அந்த கோட்டைகள் அதுதான் மெய்யான செல்வம்னு அவர்கள் நினைச்சிருந்ததுனால அதுவே அவர்களுடைய அழிவுக்கும் காரணமாக அமைந்து விட்டது. அவர்கள்ட்ட இல்லாத செல்வமா எல்லாம் அளவு கடந்திருந்தது, ஆனா அருள்ங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா மக்களை நினைச்ச இடத்துல அந்த கோட்டையோட பறந்து போய் இறக்கி நசுக்கி அவளை இறக்கிறத பார்த்து கொடுமைப்படுத்துறது ஒரு சந்தோஷமா நினைச்சிட்டா. அதனால தான் இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி ஒருத்தருக்கும் தீங்கினை எண்ணாதே அப்படின்னு பட்டினத்தின் அடிகள் சொல்லுவர். அத மாதிரி அப்படி இது பண்ணக்கூடாது. அந்த அந்த அருள் இல்லாமல் அந்த அசுரர்கள் பட்ட பாடல் நமக்கும். அதனால தான் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும், அத்தகைய எப்படியா அழிக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த வலிமை வாய்ந்த கோட்டைகள் அதையெல்லாம் ஒரு சிரிப்பாலேயே அப்படியே அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறபயக்கும் நட்பாலவைன்னு குரட்பால் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் உப்பரங்களை உடனேவா எரிச்சார் இல்ல, அந்த அசுரர்கள் எத்தனை கொடுமைப்படினா அதெல்லாம் பொறுத்து பொறுத்து ஒரு நாளைக்கு அவ திருந்துவா அப்படின்னு அவர் நினைக்க பாக்குறார். ஆனா அவளோட அந்த தீமையான இது வந்து எல்லை மீறும் போதுதான் அப்படியே ஒரு, ஏன்னா அவர்கள் வந்து சாதாரணமா இந்த இது கிடைக்கல அவளுக்கு, அவளும் கடுவும் தவம் பண்ணி பெற்ற இது பலன், அதனால கிடைத்த செல்வம். அதனால அவர்களை உடனே இது பண்ணக்கூடாது, திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்போம்னு நினைச்சிருந்து பார்த்தார். அவர்கள் திருந்தலைன்னு தான் அதை அழிச்சர் இல்லையா. ஏன்னா யாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணினார், பஞ்சவருக்காக போய் பரந்தாமன் தூது போனார், ராஜ்யத்தை கேட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே தர முடியாதுன்னு அவன் ரொம்ப எல்லை மீறி போகும்போதுதான் யுத்தமே தொடங்கியது, பாரத போரு இல்லையா. ராவணனும் அதே மாதிரி தான், எல்லா வாய்ப்பு கொடுத்தும் திருந்தாமல் இருக்கும் போதுதான் அந்த தெய்வங்கள் வந்து அவர்களை தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எத்தகைய வலிமை ஆனாலும் நம்ம ஏதாவது முயற்சி செய்யாமல் அப்படின்னு நினைச்சோம்னா இறையொருள் சிரிப்பின் மூலமாக சிறந்து அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிவபெருமான் ஒரு சிரிப்பு தான் சிரிச்சார், அந்த முப்புறங்களும் அழிஞ்சுடுத்தும். அத்தகைய வலிமை பெற்ற அந்த சிவபெருமானும் முகுந்தனுமே அப்படிங்கிறார். யாரு, நாராயணனுக்கு திருமாலுக்குள்ள பெயர் முகுந்தன்.
முகுந்தன் அப்படின்னா முக்தியை கொடுக்கக்கூடியவன் இல்லையா? முக்தியை அளிப்பவன், முக்தியை கொடுக்கக்கூடியவன். ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு முக்தி கொடுத்ததுனாலையும் முகுந்தன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகிங்கிறார். ஏன்னா சிவபெருமானும் நாராயணனுமே பணிந்து ஏத்தக்கூடிய திருவடிகளை உடையவளாக அம்பாள். இப்போ ஒப்பற்ற நாயகி அவள். நம்ம பார்த்தோம் நாயகி நான்முகி அப்படின்னு பார்த்தோம். நாயகி ஒப்பற்ற தலைவி, எல்லாருக்கும் மேலான. அதனாலதான் ஏன் இவ்வாறு சொல்றானா, மற்றவர்கள் இவர்களே வணங்கும் போது எல்லா தேவர்களும் அம்பாளுடைய திருவடியில வந்து வணங்கக்கூடியவள், அப்பேற்பட்ட திருவடியை உடையவள் அம்பாள் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்லுவா, ஒரு இதுல தலைவன் போய் வணங்கினா அடுத்து உள்ளவாளும் அவரை வணங்கணுங்கிறது தானே இது இல்லையா? அதே மாதிரி தான் தேவர்கள் அனைவருமே அபிராமியை அடிபணிவதை வந்து அபிராமிப்பட்ட நிறைய இதுல சொல்லிட்டே வர்றார், பாக்குறோம். சௌந்தரிய லகரியில கூட ஆதிசங்கர பகவத் பார்த்தால் முகுந்த பிரம்மேந்த ஸ்புடமகுட நீராஜித பதான்னு சொல்லுவார். அடுத்தது அம்பாள் தன்னுடைய புருவ நெருப்பை கொண்டே பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் எல்லாம் தன்னுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை சரிவர செய்கின்றார்கள். அந்த புருவத்தை நெரிக்கிறது மூலமா செய்யறார் அப்படின்னு சொல்ற. ஸ்தவாஜ்ஞாம் ஆலம்பிய ஷணச்சலித்தையோ ப்ரூலதிகையோகோ அப்படின்னு. ஏன்னா நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை நாமாக்கள்லாம் பார்த்துருக்கோம். ஹரி பிரம்மேந்திர சேவிதா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துதாயை அப்படின்னு, மகா பைரவ பூஜிதா விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதான் நம்ம இப்ப மீனாட்சி பஞ்சரத்தினத்துல அனுபவிச்சோம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சிவபெருமானுமே வணங்கக்கூடியவராகனா, அப்படி சிவபெருமான் வந்து கணவரை அவர் வணங்கலாமா அப்படின்னா, சில இடத்துல எல்லாமே இதா இருக்கும். ஒய்ஃபு கலெக்டரா இருந்தா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வேற இதுல வேலை பார்த்தா அவ வந்தா வணக்கம் சொல்லத்தானே செய்யணும். அதனால தான் இல்லத்துல இருக்கும் போது மனைவியா இருப்பா, ஆனா அந்த போஸ்டுக்கு வந்தாச்சுன்னா அவளுக்கு எல்லாமே அவள் இது பண்ண. அத மாதிரி சிவபெருமானும் சம்ஹார தொழிலை செய்யறார். அதையும் அம்பாள் தான் தன்னுடைய இது மூலமா செய்ய வைக்கிறாங்கிறதுனால அவரும் அந்த அம்பாளை வணங்குகின்றார் அப்படிங்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட பாக்கியம் பெருமை பெற்றவள் அபிராமி அன்னை. அப்போ இதுல முக்கண்ணன் யாரு, முகுந்தனும் முக்கண்ணனும் முகுந்தனுமே வணங்குகிறார்கள் அப்படின்னு. சரணம் சரணம் என நின்ற நாயகி அப்படின்னா, உன்னுடைய திருவடிகளிலே சரணம்னா திருவடிகளுக்கு பெயர், சரணம்னு ஒரு பெயர் இருக்கு. அதனால திருவடிக்கு வணக்கம் சொல்றா. சரணத்திற்கு வணங்குதல் அப்படின்னு சொல்லும் போது திருவடியில் சரணடைகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால சரணத்தில் சரணடைகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் சரணம் சரணம் சொல்லும் போது ஒரு இதை வந்து அழுத்தி சொல்வதாக நாம பார்க்கலாம். எதுவுமே 3 தடவை சொன்னா அந்த பொருள் முற்று பெறுங்கிற மாதிரி. முலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி லலிதா நவரத்ன மாலையில வரும். அது மாதிரி சிவபெருமானும் நாராயணனுமே அம்பாளை வந்து வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறதுன்னா, அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமையுடையவளாக அபிராமி அன்னை இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றான். தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. மரணம் பிறவின்னு சொல்ற. ஏன்னா இத்தகைய பெருமை பெற்ற அன்னை அபிராமியோட சரணத்தை பூபவர்களுக்கு மரணம் பிறவி இல்லை அப்படின்னு சொல்ற. ஒருபோதும் அவர்கள் அடுத்து எல்லாருமே பிறவா வரம் தாரும் பெம்மானை மீண்டும் கருவறை புகாமல் எனக்கு இருக்கணும் தான் சொல்றா. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் வேண்டாம் எனக்குன்னு சொல்றா. ஏன்னா முக்தி தரக்கூடியவள் அன்னை அபிராமி. அப்போ சக்தி தான் முக்தி தரக்கூடியவள். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கு நாயகி என்பது அருகிலிருந்த திருமந்திர பாடல்ல திருமூலர் சொல்லியிருப்பார். அப்போ சக்தி வழிபடும் போது அவனுக்கு அந்த இது அம்பாளோட அருள் கிடைச்சிருச்சுன்னா இதுதான் அவனுக்கு கிடைச்ச கடைசி பிறவிங்க. ஏன்னா இந்த பிறவி துன்பம் நாம தான் சொல்றோம், நம்ம எல்லாரும் சொல்றோம், இந்த இதுலயே சம்சார கடல்ல சாகரத்துல அப்படியே நம்ம சுழன்று கொண்டிருக்கோமே, இத்தனை துன்பங்கள் வந்து இத்தனை பிறவி எடுத்து இழைத்தேன் சலித்தேன்னு சொல்ற மாதிரி, போரும்பா இந்த பிறவி எனக்கு இனிமே பிறப்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதுல வந்து மரணம் பிறவின்னு ஏன் சொல்றான்னா, இப்ப நாம இந்த ஒரு பிறவி எடுத்துட்டோம், அப்ப அடுத்தது நமக்கு பிறப்பு எடுத்தாச்சுன்னா மரணம்ங்கிறது உறுதி இல்லையா?
என்றைக்கு பிறவி எடுத்தோமோ அன்றைக்கே நம்ம தலையில மரணம்ங்கிறது எழுதப்பட்டு விட்டது. இது எப்பொழுதும் தான் நமக்கு தெரியாது. அப்போ அதனாலதான் மரணம் வந்து போயிட்டோம்னா அடுத்தது பிறவிங்கிறது வராதுங்கிறார். அதுதான் தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள், இத்தகைய துன்பங்களில் இருந்தெல்லாம் நமக்கு நன்மை முக்தியை தரக்கூடியவள். ஜன்ம மிருத்து ஜராதத்த ஜன விஸ்ராந்தி தாயினி பவாரண்ய குடாரிகா பவநாசினி பவரோகக்னி மிருத்யுமதனி மிருத்யுதாரு குடாரிகா. எத்தனை நாமாக்கள் பார்த்தோம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள். அதனால ஏன் நம்ம இதை பார்க்கலாம், அந்த திருக்கடையூர்ல இருக்க காலசம்ஹார மூர்த்தி அபிராமி பற்றே பிரமனும் சலிக்க தாயார் சஞ்சரிக்க பேதையார் கண்டு அசங்கதிக்க பிணிகளும் பகைக்க மூப்பு வந்து அலைக்க பின்தொடர்ந்து ஆசை சென்று இழுக்க தருமனும் வெறுக்க நரகமும் ஒருக்க தாரணி சுமந்து நொந்து இழைக்க சகடு எனச் சுழலும் கரங்கு என கொடிய சடலமே எடுக்க நான் இலக்கோ அப்படின்னு கேட்கிறார். அத மாதிரி ஆதிசங்கர பதாள் சிவானந்த லகரியில ஜனன மிருத்யுதானாம் சேவையா தேவதானாம்னு சொல்றார். அப்போ பிறந்து இறக்கக்கூடிய, இதனால நம்மளுடைய மற்றவர்களை வணங்குவதனால இந்த பிறப்பு இறப்பை வந்து நம்மளால நிச்சயம் போக்கிக் கொள்ள முடியாது. அப்போ பிறப்புக்கு காரணமான இந்த காமனை எரித்தவர், இறப்புக்கு காரணமான காலனை உதைத்தவர், அவர் உமையோடு கூடி காட்சி தரும் உமாபதியான சிவபெருமானை நாம் வணங்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர்களால தான் இந்த பிறவியின் பயனான பிறவி நீக்கம் பெற்று முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்ற. ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுரக சேச சம்சயோ நாஸ்தி தத்ர அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பமீசம் பஜந்தே இக பரம சௌக்கியம் தேகி தன்யா லபந்தேன்னு இந்த பாடல்ல சொன்ன மாதிரி அவ ரெண்டு பேருமா இருக்கக்கூடிய அந்த உமாபதியான சிவபெருமானை நம்ம ஆராதனை பண்ணும் போது நமக்கு பிறவி நீக்கம்ங்கிறது கிடைக்குமா, முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பட்டினத்தடிகள் என்ன சொன்னார், மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டாளே நாதா விருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூரில் வராமல் கா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு பிறவி வேண்டாம். ஏன்னா அந்த துன்பம் படுறத திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அதுல வந்து பிறவியின் கொடுமை அகஸ்திய முனிவர் எல்லாரும் இனிமே ஜனனம் வேண்டாம் அப்படின்னு ஜனனம் எடுப்பதில்லை அப்படிங்கிறது. அதோட பிறவா நிலை எய்தினால்தானே இறைவா நிலை வரும் அப்படிங்கிறது. அந்த பிறவா நிலையே வேண்டாம், அந்த பிறவா நிலைதான் வேண்டும், பிறக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது. அப்போ ஏன்னா மரணம் பிறவி மரணம் எழுதாம மரணம் பிறவி எய்தார்னு அதனால்தான் சொன்னார். அவர் வந்துட்டு யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன்னு மணிவாசக திருவாசகத்துல சொன்ன மாதிரி இந்த மரணம்ங்கிறது நமக்கு வந்தாலும் நமக்கு இனிமே பிறப்புங்கிறதே இருக்காது அப்படின்னு சொல்லி மரணம் ஞானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன்னு சொல்றார் இதுல. அப்போ மரணமும் நம்ம எப்படி நினைக்கணும்னா, எந்த மரணம் யாருனாலும் மரணம் அடைஞ்சா எல்லாம் ஒண்ணு போலேன்னா அடியார்கள் மரண நிகழ்ச்சி அவர்களுக்கு சிறை நீக்கமா, நம்மளுடைய மரணம்லாம் சிறை மாற்றமா, ஒரு சிறையில இருந்து இன்னொரு சிறைக்கு மாற்ற மாதிரியா. அப்போ எந்த மாதிரி இது வேணுங்கிறத நாம தான் உறுதி பண்ணிக்கணும். சிறை நீக்கம் வேணுமா சிறை மாற்றம் வேணுமான்னு நம்ம அதுக்கு தக்கன நம்மளுடைய நிலைய உயர்த்திக்கணுங்கிற. ஏன்னா மகாபாரதத்துல அம்பு படுக்கையில பீஷ்மர் எங்க இருந்தார், அம்பு படுக்கையில இருந்தார். நம்மளுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும்னு காத்து மரணத்துக்கு அஞ்சி நடுங்கக்கூடியவர் நாமெல்லாம் அப்படியே பயப்படுவோம். அவர் உத்தராயணம் வரட்டும்னு அது வரைக்கும் இந்த அம்பு படுக்கையில இருந்தார். ஏன்னா அந்த மாதிரி வலிமை அது அவர் எப்படி உபாசனை, அம்பாளோட உபாசனைனால இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் அம்பாளோட திருவடியை அடைந்து காலனது ஊருக்கு புகாது அடுத்து உள்ள நேரம் உள்ள மரணமும் அடியார்களுக்கு கிடைக்காதுன்னு மரணத்தை கூறி மரணம் இல்லை அதனால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி இல்லைன்னு அழகா சொன்னார். ஏன்னா மரணம் பிறவி எய்தார் இந்த வையகத்தே
அப்படின்னா மரணம் பிறவி இரண்டும் எய்தார்னு சொன்னார். மரணம் பிறவி எய்தார்னு சொல்லாம இரண்டும் எய்தார். அப்படின்னா மரணம் என்பது ஒன்று, பிறவி என்பது ஒன்று. அதனால இந்த இரண்டையும் சொன்னார் அவர் வந்துட்டு. அதனால இரண்டும் எய்தார் அப்படின்னு சொல்லும் போது ஜனன மரணம். அப்ப இது எதை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம்னா நல்வினையும் தீவினையும். ஏன்னா மணிவாச்சகர் கூட சிந்தனை நின்தனக்கு ஆக்கின்னு சொல்லும் போது இரண்டும் இலி தனிய நேர்க்கேன கரணங்கள் ஒடுக்குதல், கரணங்களை உனக்கு பயன்படுத்துதல்னு இரண்டு மார்க்கம். மலையே உனைத்தந்தனை சிந்தாமரை காடனைய வேணி தனிச்சுடரே இரண்டும் இலி தனிய நேர்க்கேன்னு சிவபெருமான்டக்க மணிவாசகர் தன்னை தந்து விட்ட காரணத்தினால இனிமே எனக்கு பிறப்பு இறப்பு இரண்டும் அதற்கு காரணமினமான நல்வினையே. அதனால தான் நம்ம இந்த பிறவியில ஒரு நல்லது செஞ்சு அந்த இதை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பிறவி நம்மளுக்கு வந்துடும். இல்ல ஒரு தீவினை செஞ்சாலும் அதையும் அனுபவிக்கிறதுக்கு அடுத்த. அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. எந்த கர்மாவை செய்தாலும் அதற்குரிய பலன் எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ அப்படி நீ செஞ்சு இதனால எனக்கு கிடைக்கும்னு நினைச்சா அடுத்த ஜென்மாங்கிறது உனக்கு உறுதி. அதனால தான் எப்படி சிவனோடு சீவன் கலந்து சிவனாகவே ஆகணும். பாலோடு பால் கலந்தால் பால் ஆகுவது போல சிவனோடு ஜீவன் கலந்து சிவனாகவே ஆகணும்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அதனால தன்னலம் கொண்டு தீமை வடிவாக நின்ற இந்த முப்புற அசுரர்களை அழித்த முக்கண்ணனும் முகுந்தன் அந்த திருமாலும் இடையராது தொழும் ஏத்தும் பெருமை கொண்ட அபிராமி அன்னையின் திருவடிகளை பணிந்தேத்தும் அடியவர்களுக்கு இந்த பிறவியிலேயே அவர்களுக்கு நேர இருக்கின்ற மரணத்தையும் வென்று அதற்கு அடுத்து நேர இருக்கும் ஜனனத்தையும் அடைய மாட்டார்கள்னு சொல்லி எல்லா தெய்வங்களை வழிபாடுகளை விட மிக சிறந்த வழிபாடு சக்தி வழிபாடு, அம்பாளை வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்ற மாதிரி அம்பாளை சரண் புகுந்தால் அவர்களுக்கு எந்த வித கெடுதலும் இருக்காதுங்கிறத உறுதிப்பட சொல்றாரு எடுத்து. இதை நாமும் பின்பற்றி அம்பாளுடைய சரணங்களையே நாம பணிந்து இனி அடுத்த பிறவியே வேண்டாம்னு வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.